நடிக்க வந்தவங்களே நான் தப்பா சொல்லல. நான் கேட்ட கேள்வி ஹீரோ கிட்ட அந்த ட்ரெய்லர்ல அடுத்து இந்த கேள்விக்கு ஒரு நல்ல ஒரு பதில் டைரக்டர் சொன்னாரு. அடுத்து ஹீரோ கிட்ட கேட்ட கேள்வி, அந்த பொண்ணை ட்ரெய்லர்ல பார்த்து தூக்கி சுத்துறீங்களே, அவங்க வந்து என்ன வெயிட் இருந்தாங்க? அதுக்கு முன்னாடி ஹீரோ இவங்க எல்லாம் எனக்கு அக்கா மாதிரின்னு நான் உள்ள வர்றப்போ யாரோ ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாரு. இவங்க எனக்கு அக்கா வயசு உடையவங்க அப்படின்ற மாதிரி. அப்பயே அந்த ஹீரோயினோட முகம் மாறிடுச்சு. அந்த பொண்ணுக்கு கோபம் காட்ட நினைச்சது ஹீரோ கிட்ட. இந்த வெயிட் கேட்டதுல என்னங்க தப்பு? ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படம் வந்து எனக்கு வந்து பர்சனலா ஃபீல் ஆகிடும். என் பையனை நினைச்சு சிறப்பு படம், அவனுக்கு 17 வயசு ஆகுது, அவ்வளோ ஃபீல் எனக்குள்ள இருக்கு. எல்லா சேனல்லையும் குறிப்பா யூடியூப்ல டிவி சேனல்களில் 1-2 சேனல் தான் நமக்கு வந்து என் நிலையும் எடுத்து கூறியிருந்தாங்க. நான் கேட்ட கேள்வியை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நான் தப்பா கேட்டிருந்தா ஸோ அதனால் அவங்க கரியர் ஓரியன்டாகவும் இந்த படத்தில் வந்துட்டு சார் எழுதியிருந்ததும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் அந்த விதத்தில் தான் சொன்னேன். அண்ட் 2 பேரும் எனக்கு அக்கா மாதிரி. சார் ஹீரோ சார் அக்கா மாதிரி சொல்லிட்டீங்க. சார் அக்கா மாதிரி சொல்லிட்டீங்க சார். இருந்தாலும் அவங்க ஹீரோயின்னா அப்படி ஃபுல்லாலாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொன்னார். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டு பாதியிலே முடிச்சிட்டிங்க. நான் தூக்கிலாம் சுற்றுறீங்க. என்ன வெயிட் இருந்தாங்க? வெயிட் கம்மியாக தான் சார் இருந்தாங்க. நான் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன் சார், அதனால் எனக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியல. இந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்குது? இதுக்கப்புறம் கௌரி கிருஷ்ணன்ட்டையும் சிலர் கேள்வி கேட்டாங்க. அப்போ கூட அந்த அம்மா இதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். இது அந்த படக்குழுவினரால் படத்துக்கும் கௌரி கிருஷ்ணன் மார்க்கெட் இழந்த கௌரி கிருஷ்ணனுக்கும் பப்ளிசிட்டி தேடுறதுக்காக நடந்த நிகழ்வை ஒழிய இந்த கேள்வியை இன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிற குஷ்பூர்லேருந்து எல்லாரையும் இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கலையா? கேளுங்க நீங்கள்.